இந்த வேப்ப மரம் தான் இந்த காயெல்லாம் கொடுத்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு வேப்ப மரம் நமக்கு பல காய்கறிகள் கொடுக்குது. எப்படின்னு சொல்றேன். இந்த வேப்பங்கொட்டை எல்லாமே நம்ம பண்ணையில இருக்கிற வேப்ப மரங்கள்ல இருந்து நாங்க சேகரிச்சது. நம்ம ஊர்ல நிறைய பேர் மரம் வளர்ந்ததும் மர வியாபாரிகள் கிட்ட வித்துடுவாங்க. ஆனா நாங்க அப்படி செய்யறது இல்லை. ஒரு மரம்ங்கிறது வெறும் மரம் மட்டும் இல்லை, அது ஒரு முழு எக்கோசிஸ்டம். காய்கறிகள் பயிர்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் இந்த வேப்பங்கொட்டை கரைசலை தயாரித்து தெளிக்கிறோம். இதை தவிர நாங்கள் வேறு எதுவும் பெருசாக இயற்கை ஸ்ப்ரேன்னு நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. இதனால பூச்சி தாக்குதல் குறையுது, செடிகள் ஆரோக்கியமாக வளருது. அதனால நல்ல தரமான பளபளப்பான சத்தான காய்கறிகள் கிடைக்குது. மரங்களை நாங்கள் வெட்டலை, பாதுகாக்கிறோம். அதனால இயற்கையை நமக்கு விதை, பூச்சி மேலாண்மை, பறவைகள், உயிரின பன்மயம்னு பயோடைவர்சிட்டி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குது. இது ரெஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சரில் ஒரு பார்ட். அக்னி ஃபார்ம்ல இருந்து முத்துச்செழியன்.